வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் கேட்கவிருப்பது ராஜேஷ்குமார் அவர்களின் சிவப்பு நிமிஷங்கள் பாகம் 3. இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ் பிரிட்டிஷ் டெலிவிஷனில் ரோஜர் எட்வின் முகவரியை பொறுக்கிக் கொண்டு வியூல்பர் ஹாம்டனில் இருந்த அவருடைய வீட்டு கதவை தட்டும்போது மதியம் 1 மணி. ரோஜர் எட்வினின் வீடு நெரிசலான வெஸ்டர்ன் ரோட்டின் 3வது இலக்கமிட்ட மாடியில் இருந்தது. சுற்றுப்புறத்தில் சுகாதாரம் தவறி இருந்தது. கீழே இருந்த மாடித்தள ஆபீஸ்களில் டைப்ரைட்டர்கள் தடதடத்துக் கொண்டு இருந்தன. கதவுக்கு பின்னாலிருந்து குரல் வந்தது. பெண் குரல். யாரது? போலீஸ். கதவு திறந்தது. பூமத்திய ரேகை போல கழுத்திலிருந்து பாதம் வரை நீளமான ஜிப் தெரிய இறுக்கமான ஒரு கவுனுக்குள் சிக்கி இருந்தாள் அந்த பெண். பவுடர் நிறம், உதட்டில் கனமான லிப்ஸ்டிக் பூச்சி, கழுத்தில் ஒரு வெள்ளி சங்கிலி, அதில் $1. உங்களுக்கு என்ன வேண்டும்? அவள் கேட்க, கார்னர்ஸ் அவளை கூர்மையாக பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தார். இது ரோஜர் எட்வின் வீடுதானே? ஆமாம். அவர் எங்கே? டிவி ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார். அங்கே அவர் கேமராமேன். அவருக்கு நீ என்ன ஆக வேண்டும்? மனைவி. அவருடைய அறை எது? எதற்காக கேட்கிறீர்கள்? சோதனை போட வேண்டும். அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். ரோஜர் எட்வின் இறந்து விட்டார். ஒரு கொலை பண்ண முயற்சித்து விட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். பேரியம் சைனேட் டேப்லெட் உடம்பு முழுவதும் பச்சையாக்கி மார்ச்சுவரியில் கிடக்கிறார். அவள் புருவம் சுருக்கினாள். ரோஜர் இறந்து விட்டாரா? அவள் தளர்ந்து போய் சோஃபாவில் உட்கார்வதை பொருள்படுத்தாமல் கார்னர்ஸ் கேட்டார். அவருடைய அறை எது? அவள் மௌனமாய் திரைசீலை அசைந்த ஒரு அறையை காட்டினாள். கார்னர்ஸ் அந்த அறைக்குள் நுழைந்தார். ரோட்டை பார்த்த மாதிரி இருந்த அறையில் வெளிச்சம் பளீரென்று விழுந்தது. சுவரில் நிறைய போர்ட்ரைட்டுகள். அறைக்குள் நுழைந்த கார்னர்ஸ் சட்டென்று திரைச்சீலையை ஓரமாக ஒதுக்கி தலையை லேசாய் நீட்டி சோபாவில் உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்தார். அவள் தன் கழுத்தில் இருந்த வெள்ளிச்சங்கிலியின் டாலரை இடது கையால் பறித்து கொண்டு வலது கை விரல்களால் திருகிக் கொண்டு இருந்தாள். கண்கள் கார்னர்ஸ் போன அறை பக்கம் சுழன்றன. மிஸ்ஸஸ் ரோஜர் எட்வின்? கார்னர்ஸ் அறைக்குள் இருந்து குரல் கொடுத்தார். அவள் டாலர் திருகிற முயற்சியை கைவிட்டுவிட்டு வேகமாய் வந்தாள். தொந்தரவுக்கு மன்னிக்க வேண்டும். ரோஜரின் மேலறை சாவி வேண்டும். அது என்னிடமில்லை, அவரிடம்தான் இருக்கும். அவரை முழுவதுமாய் அலசி போட்டாயிற்று. அவரிடம் ஒரு குண்டூசி கூட இல்லை. சாவியை தருகிறீர்களா? கேட்டுக்கொண்டே அவளை நெருங்கிய கார்னர்ஸ் அவளை எதிர்பார்க்காத வினாடியில் அவள் கழுத்தில் இருந்த வெள்ளி சங்கிலியையும் டாலரையும் பறித்தார். அவள் வீறிட்டு கத்துவதற்கு வாயை திறந்தபோது ஷட் யுவர் மவுத் என்று சொல்லி பிஸ்டலை காட்டினார். அவள் ரத்தம் சாயம் போய் சுவரோடு ஒட்டினாள். கார்னர்ஸ் சுண்ணாம்பு டப்பி சைஸில் இருந்த அந்த டாலரின் மேல் மூடியை நகத்தால் கெல்லி எம்பினார். மூடி கொஞ்சம் சிரமமாய் திறந்து கொள்ள உள்ளே கருப்பு உரம்போடு சின்னதாய் ஒரு மைக்ரோ ரிசீவர். கார்னர்ஸ் உதட்டை குவித்து உற்சாகமாய் விசிலடித்தார். மிஸ்ஸஸ் ரோஜர் எட்வின் ஒரு வேகமான வியர்வையில் அரும்பிக் கொண்டு இருந்தாள். லிவர்பூல் ரோட்டில் போலீஸ் கார் வீறிட்டிக் கொண்டு இருக்க காரின் முன் சீட்டில் உட்கார்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ் உற்சாகமான குரலில் பின் சீட்டில் இருந்த ஆர்த்தரிடமும் விவேக்கிடமும் சொல்லிக் கொண்டு இருந்தார். மிஸ்ஸஸ் ரோஜரிடமிருந்து அந்த மைக்ரோ ரிசீவரை பார்த்ததும் என்னுடைய சந்தேகம் அதிகமாயிற்று. பிஸ்டலின் முனையில் நிறுத்தி அதட்டி கேட்டேன். அவள் மசியவில்லை. லிவர்பூல் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்து பெண் போலீஸிடம் ஒப்படைத்தேன். அவர்கள் ரெட் ரூமில் வைத்து விசாரிக்க உண்மைகளை உமிழ ஆரம்பித்தாள். அவள் சொன்ன முகவரிக்கு போய் 3 நபர்களை தள்ளி கொண்டு வந்தேன். அதில் ஒருவன் சிலோனை சார்ந்தவன், மற்ற 2 பேரும் பிரெஞ்சு ஆசாமிகள். 3வரையும் கொண்டு வந்து லிவர்பூல் லாக்கப்பில் வைத்திருக்கிறேன். மிஸ்டர் கார்னர்ஸ், உங்கள் பணி அற்புதமான பணி. விவேக் பாராட்டி கொண்டு இருக்கும் போதே போலீஸ் கார் லிவர்பூல் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நின்றது. 3 பேரும் இறங்கி உள்ளே போனார்கள். லிவர்பூல் போலீஸ் ஸ்டேஷன் லண்டன் போலீஸ் ஸ்டேஷன்களில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாய் தெரிந்தது. பழைய கோட்டை ஒன்றை சப்பனிட்டு பெயிண்ட் அடித்து மாற்ற முயற்சித்திருந்தார்கள். அதில் தோற்று இருந்தார்கள். பெண் போலீஸ் அதிகாரியும் பெண் கான்ஸ்டபிள்களும் ஆர்த்தரை பார்த்ததும் அட்டென்ஷனுக்கு வந்து நெற்றியில் கை பதித்தார்கள். சீரான பூட் சத்தத்தோடு இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ் உள்ளே கூட்டிக் கொண்டு போய்
அந்த லாக்கப்பின் முன்னால் நிறுத்தினார். மிஸ்ஸஸ் ரோஜர் எட்வின் கம்பிகளுக்குள்ளே கவலையாய் தெரிய ஆர்த்தர் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார். பெண் போலீசிடம் அடிபட்டு முகம் நீங்கி இருந்தது. ஆர்த்தர் கேட்டார், உன் பெயர் என்ன? மார்ஜியானா. அடி விழுமோ என்கிற பயத்தில் பின்னுக்கு நகர்ந்தாள் அவள். உன்னுடைய கோஷ்டியில் மொத்தம் எத்தனை பேர்? என் கணவருக்கும் அந்த கோஷ்டிக்குத்தான் பரிச்சயம். எனக்கு யாரையும் தெரியாது. உனக்கு யாரையும் தெரியாதென்றால் உன்னுடைய செயின் டாலரில் எதுக்காக மைக்ரோ ரிசீவர்? என் கணவர் வீட்டில் இல்லாத நேரங்களில் சில சமயம் அந்த கோஷ்டியிடம் இருந்து தகவல் வரும். என் கணவரின் கட்டாயத்திற்காக அதை அணிந்திருந்தேன். அந்த கோஷ்டியின் குறிக்கோள் என்ன? இந்தியன் ஸ்காலர் ஆத்மராமை கொலை செய்வது. என்ன காரணம்? எனக்கு தெரியாது. ஆர்த்தர் திரும்பி கார்னர்ஸை பார்த்தார். அந்த 3 பேர்களையும் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள் கார்னர்ஸ். கார்னர்ஸ் நகர்ந்து போய் 2 நிமிஷம் நேரத்துக்கு பிறகு உராயும் சங்கிலி சத்தங்களோடு அந்த 3 பேரையும் கூப்பிட்டு வந்தார். 3 பேரும் ஒரே அளவில் தாடி வைத்து இருந்தார்கள். சிலோன் ஆசாமி நிறத்திலேயே தன்னை காட்டிக் கொடுத்தான். சின்ன சின்ன கண்கள். 3 பேரும் பார்வையை எங்கோ போட்டு பின் தலை குனிந்தார்கள். ஆர்த்தர் 3 பேரையும் மாறி மாறி பார்த்தபடி கேட்டார், ஆத்மராமை கடத்தி கொண்டு போய் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அவர்கள் தலைகளை உயர்த்தி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். முதல் பேர் வழி சொன்னான், அவரை நாங்கள் கடத்தவில்லை. ரோஜர் எட்வின் மூலம் அவரை சுட்டு கொள்ள முயன்றோம். அந்த முயற்சியில் தோல்வியடைந்தோம். அடுத்த திட்டத்தை பற்றி யோசிப்பதற்குள் போலீஸ் எங்களை வளைத்து விட்டார்கள். ஸ்காட் போலீசிடம் பொய் உதவாத குற்றவாளி நண்பர்களே, ஒருவன் தீர்க்கமாய் மறுத்தான். இல்லை, நாங்கள் சொல்வது நிஜம். ஒரு வெளிநாட்டு சக்தி எங்களுக்கு ஏராளமாக பணம் கொடுத்தது. ஆத்மராமை தீர்த்து கட்டும்படி சொன்னது. நாங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம். ஆத்மராமுக்கு போலீஸ் காவல் அதிகமாக இருந்தது. பல வழிகளில் முயன்றும் முடியாததால் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தோம். ரோஜர் எட்வின் ஒரு இரத்த புற்றுநோயாளி. இன்னும் 6 மாத காலத்தில் சாக போகிறவன். 6 மாதம் கழித்து வெறுமனே சாக போகிறவன். ஆத்மராமை தீர்த்து கட்டிவிட்டு அதே இடத்தில் விஷ மாத்திரையை மென்று செத்து போனால் என்ன? அதற்காக ரோஜர் எட்வினுக்கு 20,000 பவுண்ட்ஸ் விலையாக பேசப்பட்டது. டெலிவிஷன் கேமராவில் பிஸ்டலை பொருத்தி ஆத்மராமை சுட்ட கையோடு ரோஜர் எட்வின் சைனன் மாத்திரையை சாப்பிட்டு போலீஸ் கையில் சிக்காதபடி தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஏற்பாட்டுக்கு ரோஜரின் மனைவி மார்ஜியானாவும் ஒப்புக்கொண்டு பணத்தை வாங்கி கொண்டாள். ஆர்த்தர் புன்னகைத்தார். அருமையான கதை. இந்த கதையை கொலம்பியா பிக்சரிடம் போய் சொல்லுங்கள். 70 mm படம் எடுப்பார்கள். நாங்கள் சொல்வது உண்மை. பொய். உங்கள் 3 பேரில் ஏஞ்சலாவை கொலை செய்தது யார்? எங்களில் யாருமே கிடையாது. ஆர்த்தர் அந்த சிலோன் பேர் வழியின் தேங்காயினார் கிராப்பை கப் என்று பற்றி உலுக்கினார். நீதானே? நானில்லை. நக்கென்று லாக்கப் சுவரில் இடித்தார் அவன் தலையை. அதே வினாடி அந்த பெண் போலீஸ் அதிகாரி பரபரப்பாய் உள்ளே நுழைந்தார். ஆர்த்தரை ஏறிட்டாள். சார், உங்களுக்கு டெலிபோனில் யார்? தெரியவில்லை, உங்களோடு பேச வேண்டுமாம். ஆர்த்தரின் ஷூ சப்திக்க வறண்டாவில் நடந்து போய் முன்னறையின் மேஜையில் இருந்த ரிசீவரை எடுத்தார். ஹலோ, போலீஸ் சூப்பரண்ட் ஆர்த்தர்? எஸ், ஹோல்டிங். ஆத்மராம் உங்களுக்கு முழுமையாக சேதமில்லாமல் வேண்டுமா? யார் நீ? ஏஞ்சலாவை கொண்டு அவளை கொல்வதற்கு முன்னால் கற்பழித்து ஆத்மராமை கீறல் இல்லாமல் கடத்தி கொண்டு போன 4 பேரில் ஒருவன். ஆத்மராம் இப்போது எங்கே? ஆர்த்தர் பேசிக்கொண்டே சற்று தொலைவில் நின்றிருந்த விவேக்கை கையசைத்து கூப்பிட்டான். ஜாடையிலேயே பேசிக்கொண்டு இருந்தவன் எந்த டெலிபோன் பூத்திலிருந்து பேசுகிறான் என்பதை கண்டுபிடிக்கச் சொன்னார். விவேக் இன்னொரு டெலிபோனுக்கு ஓடினான். ஆத்மராம் இப்போது ஒரு சின்ன தற்காலிக மயக்கத்தில் இருக்கிறார். 1 மணி நேரம் கழித்துத்தான் நினைவுக்கு வருவார். அவரை எதற்காக கடத்தி கொண்டு போயிருக்கிறீர்கள்? பிசினஸ். பிசினஸா? எஸ். அதை டெலிபோனில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பற்றி எனக்கு தெரியும். இந்நேரம் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சோடு தொடர்பு கொண்டு நான் எந்த டெலிபோன் பூத்திலிருந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று மோகம் பிடிக்க ஆரம்பித்திருப்பீர்கள். இன்னும் 1 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களோடு பேசுவேன். ரிசீவரை வைத்து விடுகிறேன். டக். ரிசீவர் சாத்தப்பட்டது. ஆர்த்தர் ஹலோ ஹலோ என்று பட்டனை தட்டினார். மறுமுனை குரட்டை விட்டது. விவேக்கும் கார்னர்ஸும் ஓடி வந்தார்கள். சொன்னார்கள், டெலிபோன் எக்ஸ்சேஞ்சிலிருந்து தகவல் வருவதற்குள் அவன் ரிசீவரை சாத்திவிட்டான். ஆர்த்தர் விவேக்கிடம் சொன்னார். அவர் முகம் கவலையில் இருந்தது.
விவேக், இந்த கேஸில் ஒரு புது திருப்பம். என்ன? ராமை கொலை செய்ய முயன்ற கும்பலை கண்டுபிடித்து உள்ளே கொண்டு வந்து விட்டோம். ஆனால் அவரை பணயமாக வைத்து பிசினஸ் பேசுவதற்காக வேறொரு கோஷ்டி அவரை கடத்தி கொண்டு போயிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் தொடர்பு கொள்கிற அதே நிமிடம் அவனை மறக்க வேண்டும். லிவர்பூல் போலீஸ் ஸ்டேஷனில் அசாத்திய நிசப்தங்களோடு எல்லோரும் காத்திருந்தார்கள். ஆர்தர் வயர்லெஸ் மூலமாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களையும் உசுப்பி நகரில் இருந்த அத்தனை பப்ளிக் டெலிபோன் பூத்துக்களையும் கண்காணிக்க சொல்லி இருந்தார். சிகரெட்டை பற்ற வைத்து 2 தடவை இழுத்து பொறுமை இல்லாமல் முழு சிகரெட்டையும் ஆஸ்ட்ரேவில் இட்டு நசுக்கிவிட்டு ராஸ்கல் என்று சொல்லி உள்ளங்கையில் மாறி மாறி குத்தி கொண்டு பிரசவ வேதனை நடைபோட்டார். கார்னர்ஸ் சார், லண்டனின் புறநகர் பகுதிகளான பர்மிங்ஹாம், வெஸ்டர், வில்வாஸ், ஹார்போர்ட், வீல்பர்ஹாம்டன் இந்த போலீஸ் ஸ்டேஷன்களை உஷார் நிலையில் இருக்க சொல்லுங்கள். எந்த ட்ரைலிவர் வாகனமும் நகர எல்லையை கடக்க முயற்சி பண்ணினால் அதை நிறுத்தி வைக்க சொல்லுங்கள். எஸ் சார். அப்புறம் டெலிபோனில் ஒலித்த ஆசாமியின் குரலை கேட்டீர்களா? கேட்டேன். அந்த குரலை பற்றி உங்கள் கணிப்பு என்ன? பிரெஞ்சு அசன்ட். குட். எந்த பழைய குற்றவாளியின் குரலாவது மனசை நெருடுகிறதா? இல்லை சார், இது புது குரல். பழைய குற்றவாளி குரலை மாற்றி பேசியிருக்கலாமே. பேசியிருக்கலாம். ஆனால் டெலிபோனில் ஒலித்த குரல் அது மாதிரி தெரியவில்லை சார். அது அவனுடைய இயல்பான குரல்தான். எதற்கும் நீங்கள் நாம் பதிவு செய்து வைத்திருந்த பழைய குற்றவாளியின் கேசட்டுகளை கிரேப்பில் போட்டு கேளுங்கள். கொஞ்சம் சிமிலாரிட்டி தெரிந்தாலும் ஆளை கொண்டு வந்து தட்டி விசாரியுங்கள். எஸ் சார். கார்னஸ் வேக வேகமாய் நடந்தார். ஆர்தர் விவேக்கின் பக்கம் திரும்பினார். நடந்த சம்பவங்களை பற்றி உங்கள் கணிப்பு என்ன விவேக்? எல்லாமே அவர்கள் போட்ட திட்டப்படி துல்லியமாக நடக்கின்றன. போன நிமிஷம் வரைக்கும் ரோஜர் எட்வின் கோஷ்டி மட்டும்தான் இதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்று நினைத்தோம். ஆனால் அந்த ரோஜர் கோஷ்டிக்கும் தெரியாமல் போலீஸுக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு திசையிலிருந்து 2வது கோஷ்டி ஆத்மராமை குறிவைத்து தகர்த்திருக்கிறது. முதல் கோஷ்டியின் திட்டம் ஆத்மராமை தீர்த்து கட்டுவது. 2வது கோஷ்டியின் திட்டம் அவரை கடத்தி பணைய பொருளாக வைத்துக் கொள்வது. என்னை ஏர்போர்ட்டில் கடத்த நினைத்த மேத்யூவும் கேரனும் 2வது கோஷ்டி சேர்ந்தவர்கள் என்பது மார்ஜியானாவின் ஸ்டேட்மெண்டில் தெரிகிறது. ஒரு கோஷ்டியை வெற்றிகரமாய் மடக்கிவிட்ட அதே நேரத்தில் புதிதாய் இந்த 2வது கோஷ்டி முளைத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய லண்டனில் அந்த கோஷ்டியை எந்த வகையில் அணுகப் போகிறோம்? பிரமிப்பாய் இருக்கிறது. ஆர்தர் புன்னகைத்தார். ஸ்காட்லாந்து யார்டு இதுவரைக்கும் எந்த கேஸையும் கண்டுபிடிக்காமல் விட்டதில்லை. இந்த நிமிஷம் ஸ்காட்லாந்து யார்டின் சகல விதமான விங்குகளும் மும்முரமாய் இயங்கு கொண்டு இருக்கும். ஆத்மராமை கடத்தி கொண்டு போனவர்கள் நிச்சயமாய் அவரை கொல்ல மாட்டார்கள். அவரை ஒரு பணைய பொருளாக வைத்து ஏதாவது கேட்பார்கள். அவர்கள் கேட்பதை தருவதாக சொல்லிக்கொண்டே ஆசாமிகளுக்கு வலை விரித்து விடலாம். மேலும் மேஜையிலிருந்து டெலிபோன் ஒலித்தது. ஆர்தர் லேசாய் பதட்டப்பட்டு ரிசீவரை எடுத்து பேச்சை கேட்கும்படி சொன்னார். விவேக் அடுத்த மேஜைக்கு போய் ரிசீவரை எடுத்துக்கொண்டதும் ஆர்தர் பேச ஆரம்பித்தார். ஹலோ. மறுமுனையில் கட்டையாய் ஒரு ஆங்கில குரல் கேட்டது. லிவர்பூல் போலீஸ் ஸ்டேஷன்? எஸ். மிஸ்டர் ஆர்தர்? எஸ். நான் மில்லட்ஸில் இருந்து பேசுகிறேன். என் பெயர் ஷெப்பார்ட் ஆனி. தகடு தயாரிக்கும் ஃபேக்டரி வைத்திருக்கிறேன். 2 நிமிஷங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் செய்த பேர் வழிதான் என்னை மிரட்டி உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்குள் ஃபோன் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு தகவலையும் சொன்னார். சொல்லாவிட்டால் என்னையும் கொன்று விழுவதாக மிரட்டினான். பயப்படாதீர்கள் மிஸ்டர் ஷெஃபார்ட். அவன் என்ன தகவல் சொன்னான்? ஷெஃபார்ட் தொடர்ந்தார். போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஆர்தரை பக்கத்தில் இருக்கும் லிவர்பூல் போஸ்ட் ஆபீஸுக்கு போகச் சொல்லுங்கள். அங்கே இருக்கும் தபால் பெட்டியில் ஆர்தருக்காக ஒரு கடிதம் போஸ்ட் செய்து இருக்கிறேன். அதில் தபால் தலை இருக்காது. ஆர்தர் செய்ய வேண்டியது இதுதான். உடனடியாக அவர் அந்த தபாலுக்கு போக வேண்டும். உடனடியாக அவர் அந்த தபால் ஆபீஸுக்கு போக வேண்டும். அங்கிருக்கும் தபால் அதிகாரியிடம் பேசி அந்த கடிதத்தை அவர் வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த கடிதத்தை அவர் படித்து அதன்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும். தகவல் இவ்வளவுதானா? ஆமாம். தேங்க்யூ மிஸ்டர் ஷெஃபார்ட். நான் அந்த கடிதத்தை வாங்கிக் கொள்கிறேன். ரிசீவரை வைத்தார் ஆர்தர். எதிரி புத்திசாலியானவன், சாதாரணமானவன் இல்லை என்கிற எண்ணம் முதலாக ஆர்தரின் மனசில் அழுத்தமாய் வந்து உட்கார்ந்தது. நிரம்ப நாட்களுக்கு முன்னால் வரை காணாமல் போயிருந்த பயம் இப்போது லேசாய் எட்டி பார்த்தது. எதிரியின் மூவுக்கு தகுந்தபடி காயை நகர்த்த வேண்டும். எப்படி?
விவேக்கும் ஆர்த்தரும் பக்கத்தில் இருந்த லிவர்பூல் தபால் ஆபீஸுக்கு சென்றபோது மதியம் 1:30. நிறைய தபால் ஆபீஸில் தபால் தலைகளையும் கவர்களையும் விநியோகிக்க கவுண்டர்களில் கம்ப்யூட்டர்கள் உயிரோடு இருந்தன. இன்னொரு பக்கம் வெள்ளை நிற பிளாஸ்டிக் பைகளில் கடிதங்கள் அடைப்பட்டு டெலிவரி வேனுக்குள் புக காத்து கொண்டு இருந்தன. சார்ட்டின் பாரங்களில் கையெழுத்து போட்டு கொண்டு இருந்த தபால் அதிகாரி ஆர்த்தரின் யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து எழுந்தார். வெல்கம் சார். வேலை நேரத்தில் குறுக்கிடுவதற்காக மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை, ஏதாவது உதவி வேண்டுமா? எதிர்பார்த்து வந்த உதவியை சொன்னார் ஆர்த்தர். தபால் அதிகாரி நெற்றியை சுருக்கினார். உங்களுக்கு டெலிபோன் வந்தது எப்போ? 5 நிமிஷங்களுக்கு முன்னால். அப்படியானால் டெலிபோன் செய்தவன் இப்போதுதான் கடிதத்தை போட்டு இருக்க வேண்டும். ஆமாம், 1 நிமிஷம் என்று சொல்லி எழுந்த தபால் அதிகாரி மேஜையின் மேலிருந்த சாவியை எடுத்துக்கொண்டு தபால் ஆபீஸுக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த போஸ்ட் பாக்ஸை நோக்கி போனார். பாக்ஸில் லாக்கரை விடுவித்து உள்ளே இருந்த கடிதங்களை அள்ளிக்கொண்டு வந்தார். மேஜையின் மேல் பரவலாய் கொட்டினார். பெயர் என்ன சொன்னீர்கள்? ஆர்த்தரா? ஆமாம். சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அந்த நீளமான கவர் கிடைத்தது. சிகப்பு மையில் ஆர்த்தர் கிரைம் போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் என்று கொட்டை எழுத்துக்களில் எழுதப்பட்டு இருந்தது. கவரின் வாயை ஸ்டாப்லரால் பின் அடித்து இருந்தார்கள். ஆர்த்தர் அந்த கவரை வாங்கி கொண்டு எழுந்தார். தேங்க்யூ வெரி மச். விவேக்கோடு காருக்கு வந்து பின் சீட்டில் அடைந்ததும் டிரைவர் காரை கிளப்பினார். கார் நகர்ந்ததுமே கவரின் வாயை கிழித்தார். உள்ளே 4ஆய் மடித்து இருந்த அந்த கடிதத்தை உருவினார், பிரித்தார். கடிதம் பிரெஞ்சு மொழியில் டைப் செய்யப்பட்டு இருந்தது. மேன்மை தாங்கிய போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஆர்த்தர் அவர்களுக்கு இந்த நகரின் 4 குடிமகன்கள் எழுதி கொண்டது. இந்தியாவைச் சேர்ந்த அட்டாமிக் ரிசர்ச் ஸ்காலர் ஆத்மராம் எங்கள் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு முழுசாய் சேதமில்லாமல் கிடைக்க வேண்டுமென்றால் நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சென்ற மாதம் லண்டன் விஜிலன்ஸ் ஆபீசர்களும் கஸ்டம்ஸ் ஆபீசர்களும் ஃபாரஸ்டர் ஹாம் செக் போஸ்டில் 20 கிலோ எடை மதிப்பு மிக்க தங்க பிஸ்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். அந்த தங்கம் எங்களுக்கு வந்து சேர வேண்டியது. தங்க பிஸ்கெட்டுகளை கோட்டை விட்டுவிட்டு அவர்களுக்கு சிக்காமல் ஓடி வந்த எங்கள் ஆட்கள் 2 பேரை நாங்கள் சுட்டு கொள்ள வேண்டியதாயிற்று. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆத்மராம் உங்களுக்கு உயிரோடு வேண்டுமென்றால் எங்களுக்கு இந்த 20 கிலோ தங்க பிஸ்கெட்டுகள் வேண்டும். தங்க பிஸ்கெட்டுகளை ஒரு சூட்கேஸில் அடுக்கி உங்களால் கைது செய்யப்பட்டு பால்காம் போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் வைக்கப்பட்டு இருக்கும் கேரனிடம் கொடுத்து அனுப்ப வேண்டும். கேரனுக்கு சொந்த கார் உள்ளது. கேரனும் மேத்யூவும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான். கேரனிடம் தங்கத்தை ஒப்படைத்து விடுவதோடு உங்கள் வேலை முடிந்தது. அவள் காரில் எங்களிடம் வந்து விடுவாள். உங்கள் போலீஸ் உத்திகளை கையாண்டு அவளுடைய காரை தொடர முயற்சி பண்ணினாலோ அல்லது எங்களுக்கு பாதகம் ஏற்படக்கூடிய விஷயங்களை மேற்கொண்டாலோ ஆத்மராம் 2 துண்டுகளாய் வெட்டப்பட்டு தேம்ஸ் நதியில் மிதப்பார். ஆகவே புத்திசாலித்தனமாக நடந்து ஆத்மராமுக்கு ஆயுளை அதிகரியுங்கள். நாங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த திட்டத்திற்கு 8 மணி நேர அவகாசம் தருகிறோம். சரியாக இன்று இரவு 10 மணிக்கு தங்கத்தோடு கேரனை அனுப்பிவிட வேண்டும். இந்திய கிரைம் புலி விவேக்கோடு சேர்ந்து எங்களை ஏமாற்ற நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நாங்கள் பாவங்களுக்கோ மரணத்துக்கோ அஞ்சுவதில்லை. கடிதம் மொட்டையாய் முடிந்திருந்தது. ஆர்த்தர் விவேக்கிடம் அந்த கடித வாசனங்களை சொன்னார். விவேக் கேட்டான், சார், நான் அந்த கடிதத்தை பார்க்கலாமா? தாராளமாக. ஆர்த்தர் கடிதத்தை நீட்ட அதை வாங்கி பார்த்தான் விவேக். சுத்தமான வெள்ளைத்தாள்கள். தாளின் மேற்புறம் சீராக வெட்டப்படாமல் கொஞ்சம் பிசிறடித்தது. ஓரத்தில் துளியூண்டு சிவப்பு கோடு தெரிந்தது. சார், எஸ். இது ஒரு லெட்டர் ரைட்டிங் தாள். எப்படி சொல்கிறீர்கள் விவேக்? ஒரு கம்பெனியின் பெயரோ ஒரு தனிநபரின் பெயரோ பொறித்திருந்த பகுதியை கிழித்துவிட்டு தாளின் வெள்ளை பகுதியில் டைப் செய்து இருக்கிறார்கள். பார்த்தீர்களா? ஓரத்தில் பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த சிகப்பு கோடு தெரிகிறது. ஆர்த்தரின் முகம் பிரகாசத்திற்கு போனது. விவேக் தொடர்ந்தான், அது மட்டுமில்லை சார், இன்னொரு க்ளூவும் இந்த காகிதத்தில் தெரிகிறது. அதுவும் நிரம்பவும் உற்று பார்த்ததால் தெரியும். அதற்குள் கார் லிவர்பூல் போலீஸ் ஸ்டேஷனை தொட்டிருந்தது. இருவரும் இறங்கி ஸ்டேஷன் படிகளில் ஏறி உள்ளே போனார்கள். காரின் ஆடின கண்ணாடி கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்து எதிரும் புதிருமாய் உட்கார்ந்தார்கள். சொல்லுங்க விவேக், என்ன க்ளூ? விவேக் கடிதத்தை காட்டினான். டைப் அடிக்கப்பட்ட 2 வரிகளுக்கு மத்தியில் ஒரு இம்ப்ரெஷன் தெரிகிறதை பார்த்தீர்களா? ஆர்த்தர் உர்த்து பார்த்துவிட்டு எஸ் என்றார்.
அது வெறும் இம்ப்ரெஷன் மட்டுமில்லை சார். இதற்கு முன்னால் கையால் எழுதப்பட்ட வேறொரு கடிதத்தின் வாசகங்களின் அழுத்தம். பால்பெயின் பேனாவால் எழுதியிருக்கலாம், இல்லாவிட்டால் இந்த இம்ப்ரெஷன் விழாது. இம்ப்ரெஷன்களை உற்று பார்த்தார் ஆர்த்தர். எழுந்து விவேக்கின் கையை பற்றி கொண்டார். அற்புதம் மிஸ்டர் விவேக், உங்கள் கண்டுபிடிப்பு ஸ்காட்லாந்து யார்டின் மெரி புத்தகத்தில் நிச்சயம் இடம்பெறும். தேங்க்யூ சார். லெட்டரில் இருக்கும் இந்த இம்ப்ரெஷன் எழுத்துக்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமே சார். சுலபமாய் கண்டுபிடித்து விடலாம் மிஸ்டர் விவேக். பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். விவேக் பேப்பரும் பேனாவுமாய் உட்கார ஆர்த்தர் போலீஸ் அதிகாரியிடம் கை லென்ஸ் வாங்கி அதன் வழியே இம்ப்ரெஷன்களை பார்த்தார். சொன்னார், "We are in want of 96 watts of strong bow." and அதற்கு மேல் படிக்க முடியாமல் திணறினார் ஆர்த்தர். மற்ற இம்ப்ரெஷன்கள் பிரெஞ்சு வார்த்தைகளின் டைப் தட்டால் அடிபட்டு போயிருந்தன. ஆர்த்தர் நிமிர்ந்தார். விவேக், 36 watts of strong bow. வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? புரியவில்லை. இந்த லெட்டர் வாசகம் ஒரு சைடர் ஃபேக்டரிக்கு எழுதப்பட்டது. சைடர் ஃபேக்டரி? விவேக் குழப்பமாய் பார்க்க ஆர்த்தர் சொன்னார், சைடர் என்பது ஆப்பிள் ஜூஸை புளிக்க வைத்து தரப்படும் பானம். ஏராளமான லாரிகளில் கொண்டு வந்து கொட்டப்படுகின்ற ஆப்பிளை எந்திரங்களால் நசுக்கி ஆறாக பெருகி ஓடும் ஆப்பிள் ஜூஸை மரக்குடுவைக்குள் சேமித்து புளிக்க வைப்பார்கள். 1,00,000 லிட்டர் ஜூஸ் அடங்கும் ஒரு மரக்குடுவையை 1 வாட் என்று சொல்வார்கள். சைடர் போதை தரும் பானம். சைடர் வகையில் மிகவும் போதையான பானத்திற்கு பெயர் ஸ்ட்ராங் பவ். அப்படியான 96 வாட்ஸ் ஸ்ட்ராங் பவ் பானம் வேண்டும் என்று இவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். எஸ். 2 அட்ரஸ் இம்ப்ரெஷன் தெரிகிறதா சார்? விவேக் கேட்க லென்ஸை மேலே நோக்கி நகர்த்தினார். ஆர்த்தர் உன்னிப்பாய் படித்துக்கொண்டே கேட்டார். NELS. அதோடு நிறுத்தி கொண்டார். அதற்கு மேல் எதுவும் தெரியவில்லை. விவேக், நான் பார்க்கிறேன் சார். விவேக் லென்ஸை வாங்கி கடிதத்தின் மேல் ஓட்டி பார்த்தான். ஆர்த்தர் சொன்ன அதே எழுத்துக்களோடு அந்த இம்ப்ரெஷன் முடிந்து போயிற்று. ஆர்த்தர் உற்சாகத்தில் கொஞ்சம் சின்னதாய் தத்தளித்து சொன்னார், விவேக், we are nearing them. நாம் அவர்களை தேடக்கூடிய வட்டம் சின்னதாகி கொண்டு வருகிறது. அந்த 4 பேரும் ஒரு சைடர் ஃபேக்டரியோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். ஹேர்போர்ட் என்கிற பகுதியில் தான் சைடர் ஃபேக்டரி அதிகம். NELS எழுத்துக்களில் ஆரம்பமாகின்ற ஒரு ஃபேக்டரியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த ஃபேக்டரியில் நிச்சயமாக இந்த லெட்டர் காஃபி இருக்கும். எடுத்து பார்த்தால் யார் என்று சுலபமாக தெரிந்துவிடும். சைடர் ஃபேக்டரிக்கென்று ஏதாவது அசோசியேஷன் உள்ளதா? ஆமாம், உள்ளது. அந்த சங்கத்தில் விசாரித்தால் NELS எழுத்துக்களில் ஆரம்பமாகின்ற கம்பெனியின் பெயர் தெரிந்துவிடும். முயற்சித்து பார்க்கலாமா? வேண்டாம் விவேக், இந்த க்ளூ நமக்குள் ரகசியமாகவே இருக்கட்டும். விசாரிக்க ஆரம்பித்தால் எதிரிகள் உஷாராகி விடுவார்கள். வேண்டுமென்றால் டெலிஃபோன் டைரக்டரியில் NELS வரிசையில் சைடர் ஃபேக்டரி இருக்கிறதா என்று பார்க்கலாம். சொல்லிக்கொண்டே பக்கத்து மேஜையின் மேல் இருந்த டெலிஃபோன் டைரக்டரியை கொண்டு வரச் சொல்லி புரட்டினார். NELS வரிசையில் நிறைய நெல்சன்கள் வந்தன. எல்லாமே வாட்ச் ஒர்க், பிரிக் ஃபேக்டரி, நர்சரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். அந்த பெயரில் சைடர் ஃபேக்டரியை காணோம். ஆர்த்தர் டைரியை மூடினார். விவேக், உங்களை ஒரு துணிச்சலான காரியத்தில் ஈடுபடுத்த போகிறேன். கூடுதல் பொறுப்பு உள்ள பணி. சொல்லுங்க சார். நீங்கள் ஏர்போர்ட் புறப்பட வேண்டும். அங்கேதான் சைடர் ஃபேக்டரிகள் அதிகம். நீங்கள் பிறருக்கு சந்தேகம் ஏற்படாத வகையில் NELS ஃபேக்டரியை பற்றி விசாரிக்க வேண்டும். ஃபேக்டரி கிடைத்ததும் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நானும் இன்ஸ்பெக்டர் கார்னஸும் அந்த மிரட்டல் கடிதத்திற்கு பயப்படுற மாதிரி பாவலா செய்து நிலைமையை சமாளித்து கொண்டு இருக்கிறோம். எஸ் சார். நானும் இன்ஸ்பெக்டர் கார்னரும் அர்பாட் பகுதிக்கு நிரம்பவும் பரிச்சயமானவர்கள். விசாரித்தால் சரியான தகவலை பயந்து கொண்டு சொல்ல மாட்டார்கள். ஆகவே தான் உங்களை அனுப்புகிறேன். மாலை 6 மணிக்கு மேல் மதுபான கடைகளில் ஆட்கள் நிறைய பேர் கூடுவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருப்பது உத்தமம். எஸ் சார். இந்த கடிதத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ராத்திரி 8 மணிக்கு உற்சாகமான செய்தியோடு உங்களை எதிர்பார்க்கிறேன். விவேக் டியூப் ரயிலில் பயணம் செய்து ஏர்போர்ட்டை போய் சேர்ந்தார். சூரியன் மேற்கில் வழுக்கி விழுந்து எழ முடியாமல் கீழ்நோக்கி போய்க் கொண்டு இருந்தான். காற்றில் குளிர் கலக்க ஆரம்பித்தது. ஏர்போர்ட்டின் சாலையில் மரங்கள் நீல சாயத்தில் முக்கி எடுத்த மாதிரி பூக்களை தன் கிளைகளில் ஏராளமாய் வைத்து இருந்தது. காற்று மிரட்டி கேட்கின்ற சமயங்களில் பூக்களை உதிர்த்து கொண்டு இருந்தது. விவேக் லண்டன் வாசிகள் அணியும் நீளமான கோட்டை அணிந்து
தலைக்கு சர்க்குலர் தொப்பியை கொடுத்திருந்தான். கண்களில் குளிர் கண்ணாடி தொற்றி இருந்தது. மெதுவாய் பிளாட்பாரத்தில் நடந்தான். தெருவோர வெப்பர் விளக்குகள் மஞ்சள் வெளிச்சத்தை கொட்ட ஆங்கிலேயர்கள் கொத்து கொத்தாய் போனார்கள். ஜஸ்ட் சிப் a delicious drink, strong bow. இந்த வார்த்தைகளோடு நியான் அணைந்து கூப்பிட மது சமுத்திரம் என்று பிரெஞ்சு மொழியில் சொன்ன அந்த கடைக்குள் நுழைந்தான் விவேக். சொற்ப கூட்டம், 0 வாட்ஸ் வெளிச்சம், கொட்டும் இருட்டான மேஜைகள், ஆளின் மத்தியில் உயரம் போட்ட மேடையில் பிளட் லைட் வெளிச்ச வட்டத்திற்குள் கீழே ஒரு பெண், மார்பிலும் இடுப்பிலும் மிட்டாய் ரோஸ் நிறத்தில் 2 ரிப்பன்களை சுற்றியிருந்தாள். கூட்டம் வந்ததும் அதை அவிழ்த்தெறிய காத்திருந்தாள். விவேக்கை பார்த்ததும் கண்டித்து ஹேய் இண்டியன் என்றாள். ஒரு கெட்ட செகையை காண்பித்துவிட்டு அவளே சிரித்து கொண்டாள். விவேக் மூளையோர மேஜைக்கு போனான். போய் உட்கார்ந்ததும் வெயிட்டர் மஞ்சள் நிற யூனிஃபார்மில் இருட்டில் தோன்றி பக்கத்தில் வந்தான். வாட் யூ வாண்ட் சார்? குனிந்து கேட்டான். இது இந்தி ஆங்கிலமல்லவா? விவேக் நிமிர்ந்து அந்த வெயிட்டரை பார்த்தான். பிரிட்டிஷ் சிவப்பு தவறியிருந்த முகம். விவேக் கேட்டான். இந்தியன்? நோ, பாகிஸ்தானி. உன்னுடைய பெயர்? ஆங்கிலத்தில் தொடர்ந்து கேட்டான். அதிக் அகமத். எத்தனை வருஷமாய் இங்கே இருக்கிறாய்? 3 வருஷமாய். உங்களுக்கு என்ன வேண்டும்? ஸ்ட்ராங்போ ஒரு பெக். அவன் நகர்ந்தான். விவேக் சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த மேடை பெண் ட்ரம் இசைக்கு தகுந்த மாதிரி இடுப்பை ஆட்டிக்கொண்டு இருந்தாள். ரிப்பன்கள் அவிழ்ந்துவிடும் அபாயத்தில் இருந்தது. அவளுக்கு முன்பு இருந்த மேஜைகளில் 4-5 இளைஞர்கள் உட்கார்ந்து சிரித்து அவள் மேல் சிகரெட் புகையை ஊதிக்கொண்டு இருந்தார்கள். பாகிஸ்தானி வெயிட்டர் ஸ்ட்ராங்போவோடு வந்தான். கண்ணாடி டம்ளரையும் ஐஸ் பாக்ஸையும் வைத்துவிட்டு நகர முயன்றவனை விவேக் நிறுத்தினான். 1 நிமிஷம். அவன் நின்று எஸ் என்றான். நீ பாகிஸ்தானி என்பதால் அண்டை நாட்டவன் என்கிற உரிமையோடு ஒரு உதவி கேட்கலாமா? என்ன? நான் இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு நண்பனை தேடி வந்தேன். அவனும் ஒரு இந்தியன் தான். பெயர் அசோக். சைடர் ஃபேக்டரி ஒன்றில் வேலை செய்கிறான். அந்த ஃபேக்டரி பெயரை மறந்துவிட்டேன். அவன் சொல்ல பாகிஸ்தானி சிரித்தான். சைடர் ஃபேக்டரி பெயரை மறந்து விட்டீர்களா? சரிதான். ஃபேக்டரியின் முதல் 4 எழுத்து பெயர் மட்டும் தெரியும். என்ன? NELS. பாகிஸ்தானி கன்னத்தை தேய்த்து கொண்டே யோசித்தான். NELS. இந்த எழுத்துக்களில் ஆரம்பமாகும் சைடர் ஃபேக்டரி இங்கு இல்லையே. அவசரமில்லை, யோசித்து சொல். கோட்டு பையிலிருந்து 50 பவுண்ட் ரூபாய் நோட்டுகளை எடுத்து பாகிஸ்தானி கையில் திணிக்க அவன் அவசரமாய் பற்களை காட்டினான். தேங்க்யூ சார், உங்களுக்கு வேண்டிய தகவலோடு 2 நிமிஷத்தில் வருகிறேன். சொன்ன மாதிரியே 2 நிமிடங்களில் இன்னொரு வெயிட்டரோடு வந்தான். பழுப்பு தலை ஆங்கிலேயன், பச்சை கண்கள். சார், இவன் ஒரு புது தகவலை சொல்கிறான். என்ன? சொல்வதற்கு முன்னால் பணம் எதிர்பார்க்கிறான். விவேக் கோட்டு பாக்கெட்டில் கையை நுழைத்து 50 பவுண்ட் ரூபாய் நோட்டுகளை எடுத்து அந்த ஆங்கிலேயன் கையில் திணித்தான். சொல்லு. அவன் ரூபாய் நோட்டுகளை பின்பாக்கெட்டில் சொருகிக் கொண்டே வேகமாய் ஆங்கிலத்தில் சொன்னாள். நீங்கள் தேடி வந்த சைடர் ஃபேக்டரி NEL ஸ்காட் சைடர் ஃபேக்டரி. 2 மாதங்களுக்கு முன்னால் புதிதாய் உருவான ஃபேக்டரி. அதன் உரிமையாளரான நெல்சன் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்தவன். அதனால் தன் பெயரில் பாதியும் நாட்டின் பெயரில் பாதியும் சேர்த்து நெல்ஸ்காட் என்று ஃபேக்டரிக்கு பெயர் வைத்தான். ஃபேக்டரி எங்கே இருக்கிறது? மெட்ரோஹோம் ரோட்டில். அது எங்கே இருக்கிறது? இங்கிருந்து மேற்காக 1 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும். கோச் வண்டிகள் நிறைய இருக்கின்றன. 1 பவுண்ட் கொடுத்தாலும் போதும். ஃபேக்டரி வரவிலேயே போய் இறக்கிக் கொள்ளலாம். தேங்க்யூ. விவேக் நாற்காலியை விட்டு எழுந்தான். சார், ஸ்ட்ராங்போ சாப்பிடவில்லை? எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. நண்பனை பார்க்க போகிற சந்தோஷம் எனக்கு. சொல்லிக்கொண்டே விவேக் வாசலை நோக்கி போக மேடையில் ஆண்டிக் கொண்டு இருந்த பெண் அவனை விசிலடித்து கூப்பிட்டாள். ஹே இண்டியன் ஹேண்ட்ஸம், இந்த ரிப்பனை அவிழ்த்து விட்டு போ. விவேக் கண்டு கொள்ளாமல் வெளியே வந்தான். தெரு பூராவும் ஆங்கிலேய ஜனம் ஜே என்று போய்க் கொண்டு இருந்தார்கள். ஃப்ளாரசன்ட் வெளிச்சங்களுக்கு கீழே காலியான கோச் வண்டிகள் காத்து இருந்தன. ஒரு கோச்சை வாடகை பேசி அமர்த்தி கொண்டு நெல்ஸ்காட் சைடர் ஃபேக்டரியை நோக்கி போனான் விவேக். கோச்சில் போக போக அந்த மேற்கு திசை ரோடு ஆள் நடமாட்டம் இல்லாமல், நெருக்கமாய் வீடுகள் இல்லாமல் வெறிச்சோடி போய் இருப்பதை உணர்ந்தான் விவேக். கோட்டு பாக்கெட்டில் இருந்த பிஸ்டலை ஒருமுறை தொட்டு பார்த்து கொண்டான். ஏறக்குறைய 15 நிமிஷ பயணம். கோச் அந்த சிதலமான காம்பவுண்ட் கேட்டுக்குள் முன்னால் நின்றது.
கோச்சோட்டி சொன்னான். இதுதான் நீங்கள் இறங்க வேண்டிய இடம். விவேக் இறங்கினான். சுற்றுப்புறம் பூராவும் இருட்டு. புளித்த ஆப்பிள் வாசம். தொலைவில் எங்கோ மினுமினுக்கென்று எரியும் விளக்குகள். கோச்சோட்டியை அனுப்பிவிட்டு காம்பவுண்ட் கேட் அருகே வந்தான். போர்டு தெரிந்தது. நெல்ஸ்காட் ஃபேக்டரி. தங்க முலாம் பூசிய 20 கிலோ இரும்பு துண்டுகளை சூட்கேஸில் நிரப்பி அதை லாக் செய்து சுவரோரமாய் வைத்தார் ஆர்த்தர். எதிரே கார்னர்ஸ் நின்று கொண்டிருந்தார். பழைய குற்றவாளிகளில் யாருடைய குரலும் அந்த டெலிபோனுக்கு ஒத்துப்போகவில்லை. நோ ப்ராப்ளம். லண்டனில் ஊடுருவி இருக்கும் புதிய ஆசாமி இவர்கள். கேரனை பால்ஹாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கூட்டி வர ஏற்பாடு பண்ணிவிட்டீர்களா கார்னர்ஸ்? பண்ணியாயிற்று. குட். அவளுடைய கார்? ஸ்டேஷனின் பின்பக்கம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது. ஏர்போர்ட் போன விவேக்கிடம் இருந்து எந்த தகவலும் வரவில்லையே. நான் வேண்டுமானால் போய் பார்க்கட்டுமா? வேண்டாம் கார்னர்ஸ். கேரனை பின்தொடர வேண்டிய பணி உங்களுக்கு இருக்கிறது. கேரனை நாம் பின்தொடர்வதை தெரிந்தால் அவர்கள் ஆத்மராமை கொண்டு விடுவதாக சொல்லியிருக்கிறார்களே. ஆர்த்தர் சிரித்தார். ஆத்மராம் பொன் முட்டையிடும் வாத்து என்பது அவர்களுக்கு தெரியும். அவ்வளவு சீக்கிரத்தில் கொன்றுவிட மாட்டார்கள். மேலும் கேரனை நீங்கள் பின்தொடர்வது அவர்களுக்கு தெரிய போவதில்லை. எப்படி சார்? ஆர்த்தர் கண்ணாடி கதவு சாத்தி இருக்கிறதா என்று ஒரு முறை பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியமானார் கார்னர்ஸ். ராஜேஷ்குமார் அவர்களின் சிவப்பு நிமிஷங்கள் தொடரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.